இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்னு சொல்கிறாரு. உன் வழியை நீ வாய்க்க செய்யணும்னு சொன்னால், உன்னுடைய வழி சக்ஸஸாக இருக்கணும்னு சொன்னால், நீ செய்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாய் முடியணும்னு சொன்னால், நீ என்ன பண்ணணுமா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாகன்னு சொல்லிட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாய் மட்டும் இருன்றாரு. அப்போது நம்மளை பலவீனப்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும். கவனிக்கிறீங்களா? நம்ம திடனற்றவர்களாக போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் நாம் அப்படிப்பட்ட சூழலில், அந்த மாதிரியான நேரங்களில் நாம் பலங்கொண்டு திடமனதாக இருக்கணும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை கையில் எடுத்து, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய இருதயத்தில் வைத்து, நாம் தைரியம் உள்ளவர்களாக என்ன பண்ணோம், அவருடைய வசனங்களை சொல்லக்கூடியவர்களாக, அவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் சொல்லி, அவரை நாம் என்ன பண்ணோம், மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோன்னு சொன்னால், அந்த சூழ்நிலையில், அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நாம் வெற்றி காண முடியும். அதற்காக தான் என்ன சொல்கிறாரு, திரும்ப திரும்ப அதை நம்ம சொல்கிறாரு, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாமளும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.